ஹாய் ஆல், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டனில் என்ன பண்ண போகிறோன்னா ஹார்வெஸ்ட்டும் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த செடி என்னென்னா பப்பாயா செடி. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஆக்சுவலாக நான் இவனை போடவே இல்லை. இவன் எப்படி இங்கே வந்தானே தெரியல. இவன் ஸோ இவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியில் வைக்கலாமேன்னு ஒரு ஐடியாவில் வந்தாச்சு. ஸோ இப்போவே பிக் பண்ணால் தான் உண்டு, இல்லைன்னா பாவம் அவனால் க்ரோ பண்ண முடியாது. ஸோ இவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரையில் வச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு பிக் பண்ணியாச்சு இவங்கள. ஸோ இவங்க இங்கே வளர்கிறதுக்கான இது இல்லை. இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் அவ்வளோ நாளாக விட்டுட்டேன். அதுக்கு இன்றைக்கி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியில் போய் கார்டனில் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு, ஸோ அங்கேயும் நம்ம வச்சிடலான்னு பிக் பண்ணியாச்சு. ஏன்னா வர்றானான்னு பார்க்கலாம். வெளியில் வச்சு நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே வரமாட்றாங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு வளரனா ஒரு பக்கம் அவன் பாட்டுக்கு வளர்ந்துடலாம். ஸோ இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வெளியில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீடு கட்டும்போது நிறைய ஸ்டோன்ஸ் காங்கிரீட்டை கீழே போட்டுட்டாங்க. ஸோ அதனால் நம்மளால் தோண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் சில செடிகள் வளரவே மாட்டேங்குது. வெளியில் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா அழகாக க்ரோ ஆகிடுறாங்க. வெளியில் இருக்கிறவங்க தான் நல்லா ஒரு சில இது மட்டும் ஸோ க்ரோ ஆகலை. நம்ம அதனால இந்த பக்கம் வச்சுருக்குறோம். பார்க்கலாம் எப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இன்னும் இந்த ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2 or 3 ஒர்க் கார்டனில் பெண்டிங் இருக்குது. ஸோ அவங்களாம் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பார்க்கக்கூடி நான் ஒரு பக்கம் பண்ணி விட்ருந்தேன். அவன் பாட்டுக்கும் ஏதோ ஒரு வழியில் மிஸ் ஆகி வந்துட்டுருக்குறான். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குறான்னு. அதை பிரம்ம கமலம் அந்த செடியில் போயிட்டு இதை சுற்றிக்கிட்டான். ஸோ இவங்களை என்ன பண்ணலான்னா, இப்படியே நாட் போட்டு மேலே இந்த த்ரெட்டில் போயிட்டு கட்டி விடணும். ஸோ இதை கட்டிட்டு இவங்களுக்கு அழகாக ஒரு பாத்து செட் பண்ணலாம். செட் பண்ணியாச்சு. நீ என்ன பண்ணுவான்னா, இவன் அப்படியே இது வழியாக போயிட்டு அப்படியே மேலே நம்ம ரோப்லேயே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது எனக்கு கரெக்டாக செட் பண்ணி விட்டால் தான், இல்லாட்டா எங்கேயாவது போயிட்டு கொடியை மாட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கும் போயிட்டுருப்பான். ஸோ அப்போ ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்க்க கொடியை கரெக்டாக அதோட வேலை செட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் தரமாட்டான். ஒரு டைம் தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவனே அவனோட வேலையை வச்சு போயிட்டுருப்பான். ஸோ இவங்களோட வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கார்டனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக அந்த ஒர்க்கு பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ அதை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லாங் பீன்ஸ் இருக்குது. நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ண முடியல நேற்றுக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதா, இன்றைக்கி கொஞ்சம் லாங் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவனை கட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக கை முழுக்க கை வச்சு பண்ண முடியாது. ஸோ நான் போயிட்டு சிசர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். லாங் பீன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே தான் இதுன்னு ஒரே இதில் பூந்துட்டுருக்காங்க. ஸோ லாங் பீன்ஸ் ரொம்ப எறும்புங்க. யாராவது இந்த எறும்புக்கு என்ன பண்ணுறதுன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய எறும்பு இருக்கிறான். எதுக்கு இவ்வளோ எறும்பு வந்தாங்க தெரியல. ஆக்சுவலாக எவ்வளோ எறும்பு இருக்கான் பாருங்க. அவனோட போக்கிலே போயிடுறான் பாருங்க. எங்கேயாச்சும் நம்ம ஒரு வழி காமிச்சோன்னா போயிட்டுருக்கான். ஸோ லாங் பீன்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் பிக் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டம்தான். இவன் கொஞ்சம் முத்திட்டான். இவனை சீடுக்கு போட்டுடலாம். ஸோ சீடுக்கெலாம் எடுத்து தனியாக வச்சாச்சு. ஃபுல்லாக போயிட்டானுங்க. நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக பண்ணி விட்ருந்தா அந்த சைடு போயிட்டுருக்கான்.
ஸோ லாங் பீன்ஸ் கட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சா. அவன் வந்து நிறையா வந்துட்டுருக்காங்க. ஸோ காலையிலே வெயில் பயங்கரமாக போடுதுங்க. ஸோ இன்னும் சம்மர்லலாம் என்ன காட்டு இருக்கிறானோ தெரில. மே மந்த்லாம் சொல்லவே நினச்சாவே பயமாக இருக்குது. வெளியில் வர முடியாது போல். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, வெளியில் போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். நல்லா வாட்டர் மட்டும் குடிங்க. உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சூரிய பகவான் எரிச்சிருவார் போல் நம்மளை. ஸோ வந்து லாங் பீன்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து செர்ரி டொமேட்டோஸ் வந்து பிக் பண்ணலாம். ஸோ இவங்களை வந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து என்னால் பிக் பண்ண முடியல, ஏன்னா இவங்க நிறையா இருக்கிறாங்க அன்றைக்கி. ஸோ அவங்கள வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அவங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒயிட்டு இன்செக்ட்ஸ் வேறு நிறைய வந்துருச்சு. ஸோ நான் இவங்களை பிக் பண்ணிவிட்டு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். ஸோ இன்றைக்கி வந்து கார்டனில் வந்து என்ன பண்ணிட்டோன்னா, ஆல்ரெடி பிரிஞ்சால் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பிரிஞ்சால் வந்து கட் பண்ணிட்டேன். இவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா, இதனோட ஹார்வெஸ்ட் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவன் வந்து ரொம்ப அதிகத்துக்கு வருது. ஸோ அதனால் வந்து இவனை வந்து தூக்கி போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்ன ஒர்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒயிட் பிரிஞ்சால் வந்துட்டுருக்கு. ஸோ இவன் பக்கத்தில் இருந்தவனை தான் தூக்கியாச்சு நம்ம. இன்னும் நிறைய இது வந்துட்டுருக்குறான், நிறைய எறும்பு. ஸோ வந்து அவனோட ஹார்வெஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிச்சு. அவனை வச்சுட்டே இருந்தோம்னா தேவையில்லாமல் வந்து ஸ்பேஸ் தான் வந்து நம்மளுக்கு இருக்காது. அதோட வந்து பக்கத்தில் உள்ளவங்களையும் வந்து ஒழுங்காக இது பண்ண மாட்டான். அவன்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இவங்கிட்ட. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட் பிரிஞ்சால். என்னோடய ஹார்வெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்னு நினச்சினோ அதை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் நிறையா போட்டிருந்தேன். எல்லாம் இவங்க வந்து எல்லாமே பண்ணி விட்டாங்க. ஸோ ஒரே ஒன்று இருக்கிறாங்க. ஸோ இவங்களையும் வந்து விதைக்கு போட்டு வச்சிடலாம். ஸோ விதைக்கு இருந்தாங்கன்னா வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான கார்டனிங் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணேன். நேற்றுக்கு பிட்ருக்காடு கட் பண்ணும்போது உள்ளார விழுந்துட்டானுங்க. நான் கரெக்டாக பார்க்கவே இல்லை. ஸோ அவங்களும் இதுக்குள்ளே இருந்தாங்கள்ல, அவங்களே எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கான ஹாப்பினஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ என்ன நான் பிக் பண்ணேன்னு சொல்லிவிட்டு வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்போ ஒரு வழியாக ஹார்வெஸ்ட் பண்ணிச்சு. பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஆண்ட் எப்படி கடிச்சு வச்சிட்டான்னு. ஸோ நிறையா வந்து ஆண்ட் இருந்தால் அந்த அவனை வந்து தூக்கி போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன என்னோடய ஹார்வெஸ்டிங் பார்த்திங்கன்னா, என்னோடய கார்டன் வந்து நிறைய லாங் பீன்ஸ் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்குது. ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு இதுவே கம்மி தான். எனக்கு ஏன் அவ்வளோ ஒரே செடியில் வர்றதுனால அப்படி இருக்கானு என்னன்னு தெரில. ஸோ இவ்வளோ தான் லாங் பீன்ஸ் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிட்ருக்காடு எஸ்டர்டே வந்து பிக் பண்ணேன் இல்லையா. ஸோ அந்த பிட்ருக்காடெலாம் வந்து அதுக்குள்ளே இருந்துட்டு வந்திருக்காங்க, எனக்கு தெரியல. ஸோ அவங்களும் எடுத்தாச்சு. இவன் வந்து ஆல்ரெடி வந்து இவனை வந்து தூக்கியாச்சு. ஸோ இவனை வந்து அவ்வளோதான், அவன் செடியும் தூக்கியாச்சு, அவனையும் தூக்கியாச்சு. அதனால அதில் இருந்த பிரிஞ்சால் தான் இவங்க. ஸோ இவங்க நெக்ஸ்ட் வந்து செர்ரி டொமேட்டோவும் சீக்கிரமாக தூக்கலான்னு பார்க்குறேன். தூக்கிட்டு நம்ம வந்து வேறு வெஜிடபிள்ஸ் போடலாம். ஏன்னா வந்து இது போர் அடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு வெஜிடபிள்ஸ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது இது வந்து ஒரு செடி 2 செடி மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கிடுவேன். ஸோ இன்றைக்கான ஹார்வெஸ்டிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. என்னோடய ஹாப்பினஸும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிளான்ஸ் போட்டு வெஜிடபிள்ஸ் பிக் பண்ணி ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.